சாப்பிட்டீங்களா எல்லோரும்? நான் சாப்பிட்டேன் இப்போ தான் கேரட்டு சாதம். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னுட்டு என்னன்னா, நான் வந்து இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன வீடியோன்னா, பணத்தை நிறைய காமிச்சு இந்த உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்கள், இந்த பணம் எல்லாமே உங்களுக்கு தான். உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி வேணும்னா கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து ஏதாவது எங்களால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு நாங்கள் செய்வோன்ட்டு போட்டிருந்தாங்க. யாரும் இதை சொல்கிறத கேட்டு என்னை கிண்டலாக நினைக்கக்கூடாதுன்னா, ஏன்னா அதை நான் பார்த்தது தான் நான் சொல்கிறேன். அது என்ன செஞ்சேன்றத சொல்கிறேன், சரிங்களா? நான் என்ன பண்ணேன், சரின்னுட்டு கமெண்ட் பண்ணேன். நம்ம இது மாதிரி ரோடு கடை வச்சுருக்கோமே, ரோடு கடையில் டேபிள் போட்டு தான் பழம்லாம் வச்சுருக்கேன். சரி, நமக்கு ஒரு வண்டி கேட்கலாம், உதவி செய்கிறேன்றாங்களே அப்படின்னு நான் நினச்சிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கன்னாங்க. நான் என்ன பண்ணேன், ரோடு கடை நான் வச்சுருக்கேன் தம்பி, எனக்கு ஒரு வண்டி வேணும், எனக்கு ஒரு 20,000 ரூபா கொடுங்க வண்டி வாங்கிறதுக்கு அப்படின்ட்டு நான் கமெண்ட்டில் போட்டிருந்தேன். அது உண்மையாக நமக்கு வந்து ஒரு உதவி செய்வாங்க போல், அப்படி தான் என்ன மனசில் நான் நினச்சிட்டு அதை செஞ்சேன் நான். அப்புறம் பார்த்தா ரொம்ப நேரம் ஆச்சு, இந்த மதியமும் ஆயிடுச்சு. இன்றைக்கி காலையில் வெடிகாலமாக நடந்த கதை இது. நான் கோயம்பேடுக்கு போனேன், வர சொல்ல அதை வந்து இன்ஸ்டா பார்த்துக்கினே வந்தேன். இன்ஸ்டாவில் நானும் இருக்கேன். இன்ஸ்டாவில் வந்து எனக்கு வந்து ஒரு 7,000 பேர் இருக்காங்க எனக்கு. அதனால் ஃபாலோவர் இருக்காங்க 7,000 பேர். நான் 1000 வீடியோவுக்கு மேலே போட்டிருக்கேன் அதனால் அதை பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருந்தப்போ இந்த கதை நடந்துச்சு. அப்புறம் பார்த்தா இது உண்மையாக இருக்கும்னு நினச்சி தான் நான் கமெண்ட் பண்ணி ரொம்ப நேரமாக நான் பார்த்துக்கிட்டு யாரும் ஃபோன் எதுவும் பண்ணுவாங்களாட்டுருக்குது, இல்லை நேரில் வருவாங்களா, எப்படி வருவாங்க, நம்ம அட்ரஸ் தெரியாமல் எப்படி வருவாங்க நேரில் அப்படின்னு நானே யோசனை பண்ணிக்கினே இருந்தேன். சரி, இது வந்து சும்மா லைக்குக்காகவும் இந்த கமெண்ட்டுக்காகவும் தான் இவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க போல இது அப்படின்னு நானாக நினச்சிக்கினேன் மனசில். எதுவும் நீங்கள் என்னை வந்து ஒரு கேலியாக நினைக்காதீங்கண்ணா. ஏன்னா நம்ம காசுனா எல்லாரும் ஆசைப்பட தான் செய்வோம், நம்மக்கிட்ட இல்லாத போது அது இன்னமும் யோசிக்க தான் செய்வோம். அதனால தான் நான் அப்படி கமெண்ட் பண்ணேன். அதில் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க கமெண்ட், இதை கேட்டிருந்தாங்க. என்னன்னு எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள்.